நாங்க மாசம் 20,000 ரூபாய் தரேன்னு சொல்றோம். அரசாங்க வேலையோட. அரசாங்க வேலை, வீட்டுக்கு அரசாங்க வேலை. படிச்சவங்களுக்கு படிக்காதவங்க இல்லையா செய்வீங்க? படிக்காதவங்களுக்கு அரசு வேலை, படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு அரசு வேலை. படிக்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன தொழில் இருக்கு அது தக்க தொழிற்சாலை வந்து அது தக்க வேலை. உங்களுக்கு கர்நாடக ஆஸ்பத்திரியில் சிறந்த டாக்டர் இருக்காங்களா? இல்லை, அதான் நமக்கு முக்கியம் தானே. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை எங்க இதுக்கு ஓடுவீங்க? அங்க முடியல எங்க போறீங்க? மதுரைக்கு அனுப்புறாங்க. நமக்கு தேவை மருத்துவம், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம், சுத்தமான குடிநீர் தேவை. அப்ப சிறந்த குடி மது போக எல்லாத்துக்கும் ஒழிக்கலாம். நீங்க இதை மட்டும் ஒரு வட்டம் மாத்தி போட்டீங்கன்னா கரெக்டா எல்லாமே நடக்கும். நீ மாத்தி போட்டீங்கன்னா குடிநீர் வீடு ஓடி வரும். இல்லைன்னா வீட்டுல இருக்காங்க போய் வேற தண்ணியை குடிச்சிட்டு வேற சண்டைக்கு வருவாங்க. நடக்கும். அதை முடிப்போம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வரும். உங்க குழந்தையோட படிப்பை பாருங்க, நல்ல கல்வி, சிறந்த கல்வி. கடலாடி ஆஸ்பத்திரியில 24 hours நல்ல மருத்துவர் இருப்பாங்க. எப்போ போனாலும் நீங்க மருத்துவம் பார்க்கலாம். நீங்க அதுக்காக ராம்நாடுக்கு ஓட தேவையில்லை. 24 மணி நேரமும் ஆஸ்பத்திரியில டாக்டர் இருப்பாங்க. நல்ல மருத்துவம், இலவசமான மருத்துவம். என்ன போடுறாங்கன்னு பார்க்க கூடாது. பிறர் குறை காண்பவன் நரமனிதன், தன் குறை பார்ப்போம் தான் முழு மனுஷன். தன்னை நம்ம பொருள் சரியா பண்றோமா அதைத்தான் யோசிக்கணும். அடுத்து பிள்ளைங்க சங்கதியை பாருங்க. நம்ம காசு, நம்ம வரி கட்டின காசு, நம்ம உழைக்கிற காசு, காசை கையில வாங்கி வச்சுக்கோங்க. மாற்றமே வேணாம். இந்த ஒரு இடத்துக்கு மாத்தி போடுங்க. அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்க போட வேணாம். நல்லா பார்க்கல இவங்க என்ன பாருங்க அவங்களும் செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்க போடவே வேணாம். உங்களுக்கு 60 வருஷம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 5 வருஷம் கொடுக்கறது இது இல்லையா? இந்த ஒரு வட்டத்துக்கு மாற்றி போடுங்க. நாடு நல்லா இருக்கும். அண்ணன் வளப்படுத்துங்க. நல்லா உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நல்லா கல்வி கிடைக்கும், ஆஸ்பத்திரி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க